இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 100 வினாக்கள் வரும். நாமக்கல் கவிஞர் எதனை குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்கின்றார்? கொல்லாமை. கீழ்கண்டவற்றுள் எது முற்றியலுகர சொல்? புகு. டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை உள்ளவன் கொண்ட செல்வம். பல வகையான கப்பல் பெயர்களை குறிப்பிடும் நூல் எது? சேந்தன் திவாகரம். சிந்தனை களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் முனிசாமி. பொன்மலை பொழிந்தது போல என்ற பாடலில் இடம்பெறும் அணி இல்பொருள் உவமை அணி. உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக்கி கூறுவது இல்பொருள் உவமையணி ஆகும். காகிதே மில்லத் என்ற அரபு சொல்லின் பொருள் சமுதாய வழிகாட்டி. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. நாமக்கல் கவிஞர் கீழ்கண்ட எதனை கொள்கையாக கொள்ள வேண்டும் என்கின்றார்? பொய்யாமை. குற்றிய லிகரம் எத்தனை இடங்களில் வரும்? 2 இடங்களில். புலிதங்கிய குகை என்பது புறநானூற்றில் எத்தனையாவது பாடலாக உள்ளது? 86. தமிழர்கள் பெரிய நீர்நிலையை கடக்க பயன்படுத்தியது நாவாய். அகலம் என்ற பொருளின் ஓரெழுத்து ஒரு மொழி எது? யா. பூமியை அகல்விளக்காகவும் கடலை நெய்யாகவும் பாடிய ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். பயணம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் பா. வண்ணன். பண்டை தமிழகத்தில் வணிகம் நடைபெற்ற பேட்டை என்ற ஊர் நெல்லை நகரின் எந்த திசையில் உள்ளது? மேற்கு திசையில். மலையருவி என்ற நூலை தொகுத்தவர் ஜெகந்நாதன். அன்பையும் அறத்தையும் தூண்டுவதாக நாமக்கல் கவிஞர் குறிப்பிடுவது தமிழ்மொழி. மொழி அரில் பதுக்கை என்ற சொல் கீழ்கண்ட எதனை குறிக்கின்றது? காடு. சாஸ்தி என்ற சொல்லின் பொருள் மிகுதி. தமிழர்கள் கப்பல் கட்டும்போது கப்பலின் பக்கத்திற்கு பயன்படுத்திய மரம் தேக்கு மரம். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. அந்தாதி என்பது எந்த இலக்கியத்தின் வகை? சிற்றிலக்கியம். மல்லிகை சூடினாள் என்பது எவ்வகை ஆகுபெயர்? பொருளாகுபெயர். குழி என்பது நில அளவையின் பெயர். கீழ்கண்டவற்றுள் எது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்? பேறு. சங்கொலி என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை நடத்தியவர் ராஜ மார்த்தாண்டன். விடுதலைக்கு பின் முத்துராமலிங்க தேவர் நடத்திய நேதாஜி என்பது வார இதழ் ஆகும். சமுக்கு என்ற கருவியை கப்பலில் பயன்படுத்தியதை கூறும் நூல் கப்பல் சாத்திரம். தஞ்சை பெரிய கோவிலில் யாருடைய வாழ்க்கை வரலாறு சுவர் ஓவியமாக வரையப்பட்டுள்ளது? சுந்தரர். 4000 திவ்ய பிரபந்தத்தின் 2வது திருவந்தாதியை பாடியவர் பூதத்தாழ்வார். அடுக்கு தொடரில் ஒரு சொல் எத்தனை முறை வரையிலும் அடுக்கி வருகின்றது? 4 முறை. பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1973. நெறி என்ற சொல்லின் பொருள் வழி. இந்திய அரசால் முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1995. பெரிய கப்பலில் உள்ள பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்த செய்தியை கூறும் நூல் புறநானூறு. கீழ்கண்டவற்றுள் புனையா ஓவியம் பற்றி குறிப்பிடும் நூல் மணிமேகலை. இன்சொல் விளைநிலனோ ஈதலே வித்தாக என தொடங்கும் பாடல் அறநெறிச்சாரத்தின் எத்தனையாவது பாடல்? 15வது பாடல். இனிப்பு தின்றான் என்பது எவ்வகை ஆகுபெயர்? பண்பாகுபெயர். உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு 2016ஆம் ஆண்டு. வள்ளுவர் கோட்டம் என்ற கலைக்கூடம் கீழ்கண்ட எந்த ஊரின் தேர் அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது? திருவாரூர். கீழ்த்திசை நூலகம் எங்கு உள்ளது? சென்னை. முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ்பெற்ற மன்னன் பாரி. அப்படியே நிக்கட்டும் அந்தமரம் என்ற கவிதையில் நாவல் பழத்திற்கு உவமையாக கூறப்பட்டது கோலிகுண்டு. முத்துராமலிங்க தேவரின் பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது என்று குறிப்பிட்டவர் யார்? அறிஞர் அண்ணா. ஜூல்ஸ் வர்ன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். உவேசா நூலகத்தில் உள்ள ஓலைச்சுவடிகளின் எண்ணிக்கை 2128. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் பாரதிதாசன்.
இரட்டை கிளவியில் ஒரு சொல் எத்தனை முறை வரை அடுக்கி வருகிறது? 2 முறை. கருத்துப்பட ஓவியங்களை பாரதியார் எந்த இதழில் அறிமுகம் செய்தார்? இந்தியா. ஓவியம் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறும் செய்தி இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். கலம்காரி ஓவியங்கள் என்பவை துணி ஓவியம். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க உடுமலை நாராயண கவி பற்றி. பகுத்தறிவு கவிஞர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர். இது தவறானது. அவருடைய சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர். இவர் திரைப்பட பாடலாசிரியர். இது சரியானது. இவர் நாடக எழுத்தாளர். சரியானது. பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடையே பரப்பியவர். இதுவும் சரியானது. பகுத்தறிவு கவிராயர் என்பதே சரியானது. இதில் கவிஞர் இருக்குது, அதனால் ஆப்ஷன் டி தவறானது. யானை ஒரு நாளைக்கு உண்ணும் உணவின் எடை 250 கிலோ புல். இந்து புத்த சமய மேதை என்று சிறப்பிக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். திரிசொல் எத்தனை வகையில் வரும்? 4 வகை. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை பீடத்தின் உயரம் 38 அடி. வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றதாக வள்ளுவர் குறிப்பிடுவது எண்ணும் எழுத்தும். அறநெறி சாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 225. வள்ளுவர் கூறும் ஒரு நாட்டின் அரண்கள் மொத்தம் எத்தனை? 4. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேக புலவர். மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் கோவை. கீழ்கண்ட எந்த நூலின் பகுதி வ.உ.சி. பேசுவதாக அமைந்துள்ளது? கடற்கரையினிலே. வ.உ.சி. பேசுவதாக அமைந்துள்ள நூல் கடற்கரையினிலே. வட சொற்களை எத்தனை வகையாக பிரிப்பர்? 2 வகை. முன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிபி 4. மழைப்பொழிவு என்னும் கவிதை பகுதி கீழ்கண்ட எந்த நூலில் உள்ளது? இயேசு காவியம். நிலன் என்ற சொல்லின் பொருள் நிலம். பரி என்ற சொல்லின் பொருள் குதிரை. சிலேடை என்பது இருட்டுற மொழிதலணி என்று அழைக்கப்படுகிறது. நினைப்பதுவும் கனவு காண்பதுவும் மொழியே என்று கூறியவர் மூவா என்கின்ற மு. வரதராசனார். ஜாதவ் பையங் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே எத்தனை ஆண்டுகள் கடின உழைப்பால் ஒரு காட்டையே உருவாக்கினார்? 30 ஆண்டுகள். தசை என்பது இலக்கண போலி. பாரதிதாசனின் இன்ப தமிழ் கல்வி என்ற பாடல் இடம்பெறும் தலைப்பு தமிழ் பேறு. நுண்துளி தொங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். வீடு முழுக்க வானம் என்ற நூலின் ஆசிரியர் சே. பிருந்தா. ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். நன்னூலில் உள்ள குறேல் ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை 2. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் பெரிய அளவில் வேறுபாடு இருப்பதை எவ்வாறு குறிப்பிடுவர்? இரட்டை வழக்கு. ஜாதவ் பையங்கிற்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு 2015ஆம் ஆண்டு. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கலங்கரை விளக்கமானது கீழ்கண்ட எதை போல காட்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார்? மதலை போல. மதலை என்றால் தூண் என்று பொருள். நெகிழி என்றால் தீச்சுடர் என்ற பொருள். அழுவம் என்றால் கடல் என்று பொருள். சென்னி என்றால் உச்சி என்று பொருள். மதலை என்றால் தூண். இந்த கலங்கரை விளக்கம் தூணை போல காட்சியளிப்பதாக கடியலூர் உருத்திரங்கண்ணனார் குறிப்பிடுகின்றார். இன்பத் தமிழ் கல்வி பாடலில் பாரதிதாசன் பெண்களுக்கு நிகராக கூறுவது மயில். டி.கே. சிதம்பரநாதர் தம் வீட்டில் எந்த பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தினார்? வட்ட தொட்டி. காகிதே மில்லத்தை பற்றி இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று பாராட்டியவர் யார்? பெரியார். திருநெல்வேலி எந்த மன்னர்களோடு தொடர்புடையது? பாண்டிய மன்னர்கள். பள்ளி தளம் அனைத்தும் கோவில் செய்குவோம், எங்கள் பாரத தேசமென்று தோள் கொட்டுவோம் என்று பாடலை பாடியவர் யார்னா பாரதியார். நாலடியாரின் வெண்பாக்கள் மொத்தம் எத்தனை? 400 வெண்பாக்கள். எந்த மாதம் பிறையை கண்ட மாதிரி என்பது பழமொழி. கார்த்திகை மாதம். ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும்? 1 மாத்திரை அளவில்.
ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது ஒன்றை மாத்திரையாகவும் இடையிலும் இறுதியிலும் ஒரு மாத்திரையளவாகவும் குறைந்து ஒலிக்கும். வானம் ஊன்றிய மதலை போல என்ற பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் பெரும் மாநாட்டுப்படை. வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது என்ற அடியில் குறிப்பிடப்படுவது கல்வி. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்ற குறளில் இடம்பெறும் உவமை மணற்கேணி. காயிதே மில்லத் எந்த ஆண்டு வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்? 1946 முதல் 52 வரை. இளங்கோவடிகள் கீழ்கண்ட எந்த மலைக்கு முதலிடம் குறித்து பாடியுள்ளார்? பொதிகை மலை. பொதியிலாயினும் இமயம் ஆயினும். இமயமலைக்கு முன்னதாகவே அவர் பொதிகை மலையை குறிப்பிடுகிறார். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்ற பாடலடை இடம்பெற்ற நூல் நெடுந்தொகை அல்லனா அகநானூறு. அகநானூறுக்கு மற்றொரு பெயர்தான் நெடுந்தொகை. வள்ளுவர் கீழ்கண்ட எது இல்லாததை ஒழுக்க நெறியாக கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்? பொறாமை இல்லாததை. குற்றியலுகரம் தனக்குரிய எத்தனை மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கின்றது? அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கின்றது. அவ்வளோதான்.